டைனோசார் தோழன் டினோசார் ஃப்ரெண்ட் தமிழ்நாட்டின் அடிவாரத்தில் அமைந்திருந்த பழமையான கிராமமான மலர்பட்டி மிக அழகான இடமாக இருந்தது. அந்த கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மிகுந்த ஆர்வம், சிந்தனை, கண்டுபிடிப்பு மற்றும் பழமையான கதைகள் மீது இருந்தது. அவனுடைய பெரியம்மா அவனை சின்ன வயதில் இருந்தே டைனோசார்களைப் பற்றிய கதைகள் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவன் தனது நண்பர்களுடன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு மரத்தின் அடியில் ஒரு பழைய குகையை கண்டுபிடித்தான். குகையின் வாயில் பச்சை நிற செடிகள் வளர்ந்திருந்ததால் அது பல ஆண்டுகளாக யாராலும் புகாத ஒன்று போலத் தோன்றியது. அதிர்ச்சி தரும் சுவாரஸ்யம் அவனது ஆர்வத்தை அடக்க முடியாமல் அரவிந்த் குகைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றவுடன் குளிர்ச்சியும் இருளும் நிறைந்த ஒரு உலகம் அவனைச் சுற்றிக் கொண்டது. வெகு தூரம் செல்லும்போது அவன் ஒரு பெரிய முட்டையை கண்டான். அதுவே அதன் மையம் போலத் தெரிந்தது. முட்டையை ஆய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு துடிப்பு உணர்ந்தான். அவன் பின்னால் திரும்பி பார்த்தபோது ஒரு சிறிய டைனோசார் அவனை பார்க்கிறது போல் தோன்றியது. அதுவும் பயந்து உட்கார்ந்திருந்தது. நெருக்கமான நட்பு அரவிந்த் தனது பயத்தை தாண்டி, "நீ யார்? பயப்பட வேண்டாம்" என்று மெதுவாக சொன்னான். அது மறுபடியும் ஒதுங்கினாலும் அரவிந்தின் அமைதியான பேச்சு அதை நெருங்கத் தூண்டியது. 2 நாட்களில் அது அரவிந்திடம் பழகத் தொடங்கியது. அவன் அதை ஸ்நேகன் என அழைக்கத் தொடங்கினான். தினமும் அவன் அதை பழம், கீரை மற்றும் தண்ணீர் கொண்டு வந்தான். சில நாட்களில் சிநேகன் அரவிந்தின் அழைப்புக்கு விரைந்து வந்து கல்லை தூக்கி விளையாடத் தொடங்கியது. கிராமத்தில் சிநேகன் ஒருமுறை அரவிந்த் சிநேகனை தனது கிராமத்திற்கு அழைத்துச் செல்ல முடிவெடுத்தான். சிநேகனை பார்த்து கிராமவாசிகள் அதிர்ச்சியடைந்தனர். சிலர் பயந்தாலும் பலர் அதனை அரவிந்தின் விளக்கம் மூலம் நெருக்கமாகக் கொணர்ந்தனர். சிநேகன் தனது வலிமையால் பல வேலைகளை செய்தது. பாதை மறித்து வளர்ந்த பெரிய மரங்களை அசால்ட்டாக நகர்த்தியது, குட்டை சுத்தம் செய்தது மற்றும் பசுமை வளர்ப்பதற்கான புதிய இடங்களை உருவாக்கியது. பெரிய சவால் ஒருமுறை மழைக்காலத்தில் பெரிய கடல் சூறாவளி கிராமத்தை நோக்கி வந்தது. காற்றின் வேகத்தால் பழைய வீடுகள் தகர்ந்து போகலாம் என்று கிராமவாசிகள் அஞ்சினார்கள். அரவிந்த் சிநேகனை அழைத்து சூறாவளியை குறைக்க உதவுமாறு கேட்டான். சிநேகன் தனது வலிமையைக் கொண்டு மரங்கள் மற்றும் கற்களை சேர்த்து ஒரு தடுப்பு அமைத்தது. இதனால் சூறாவளியின் தாக்கம் குறைந்து கிராமம் பாதுகாப்பாக இருந்தது. கிராம மக்கள் அதை பெருமையுடன் பாராட்டினர். அறிவியலாளர்களின் வருகை சில மாதங்களுக்குப் பிறகு அரவிந்த் கண்டுபிடித்த குகையின் மீதான செய்தி வெளியானது. வெளிநாட்டிலிருந்து வந்த அறிவியலாளர்கள் சிநேகனை பார்க்க விரும்பினார்கள். அவர்கள் அதை ஆய்வு செய்வதாக கூறினார்கள். ஆனால் அவர்கள் சிநேகனை தனக்கு உடையதாக எடுத்துக்கொள்ள முயன்றபோது அரவிந்த் மாறாக எதிர்த்தான். "இது என் தோழன், அதுவும் ஒரு உயிர். அதை அடிமையாக நடத்த முடியாது" என்று அவன் உணர்ச்சிகரமாக பேசினான். அறிவியலாளர்கள் கிராமத்திலேயே சிநேகனை பாதுகாக்க முடிவு செய்தனர். மேலும் அவர்கள் அதன் வாழ்க்கையை ஆராய்ந்து டைனோசார்களின் மீதான புரிதலை உலகெங்கும் பகிர்ந்தனர். முடிவு சிநேகன் கிராமத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்தது. அது குழந்தைகளுடன் விளையாடி மகிழ்ந்தது, பெரியவர்களுக்கு உதவியது, மேலும் எல்லோருக்கும் ஒரு நட்பின் அடையாளமாக இருந்தது. அரவிந்தின் அர்ப்பணிப்பு அனைவருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது. நட்பிற்கு எந்தவிதமான சரிவு கிடையாது. அது இதயத்தில் இருந்து வரும் உணர்வாகும். நிச்சயமாக இதை மேலும் விரிவாக எழுதுகிறேன். கதை தொடர்ந்து சிறப்பாக வளர்க்கலாம். டைனோசார் தோழன் டினோசார் ஃப்ரெண்ட். தமிழ்நாட்டின் அடிவாரத்தில் அமைந்திருந்த பழமையான கிராமமான மலர்பட்டி மிக அழகான இடமாக இருந்தது. அந்த கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மிகுந்த ஆர்வம், சிந்தனை, கண்டுபிடிப்பு மற்றும் பழமையான கதைகள் மீது இருந்தது. அவனுடைய பெரியம்மா அவனை சின்ன வயதில் இருந்தே டைனோசார்களைப் பற்றிய கதைகள் சொல்லிக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவன் தனது நண்பர்களுடன் காட்டில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு மரத்தின் அடியில் ஒரு பழைய குகையை கண்டுபிடித்தான். குகையின் வாயில் பச்சை நிற செடிகள் வளர்ந்திருந்ததால் அது பல ஆண்டுகளாக யாராலும் புகாத ஒன்று போலத் தோன்றியது. அதிர்ச்சி தரும் சுவாரஸ்யம் அவனது ஆர்வத்தை அடக்க முடியாமல் அரவிந்த் குகைக்குள் நுழைந்தான். உள்ளே சென்றவுடன் குளிர்ச்சியும் இருளும் நிறைந்த ஒரு உலகம் அவனைச் சுற்றிக் கொண்டது. வெகு தூரம் செல்லும்போது அவன் ஒரு பெரிய முட்டையை கண்டான். அதுவே அதன் மையம் போலத் தெரிந்தது. முட்டையை ஆய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தபோது திடீரென ஒரு துடிப்பு உணர்ந்தான்.
அவன் பின்னால் திரும்பி பார்த்தபோது ஒரு சிறிய டைனோசார் அவனை பார்க்கிறது போல் தோன்றியது. அதுவும் பயந்து உட்கார்ந்திருந்தது. நெருக்கமான நட்பு அரவிந்த் தனது பயத்தை தாண்டி, "நீ யார்? பயப்பட வேண்டாம்" என்று மெதுவாக சொன்னான். அது மறுபடியும் ஒதுங்கினாலும் அரவிந்தின் அமைதியான பேச்சு அதை நெருங்கத் தூண்டியது. 2 நாட்களில் அது அரவிந்திடம் பழகத் தொடங்கியது. அவன் அதை ஸ்நேகன் என அழைக்கத் தொடங்கினான். தினமும் அவன் அதை பழம், கீரை மற்றும் தண்ணீர் கொண்டு வந்தான். சில நாட்களில் ஸ்நேகன் அரவிந்தின் அழைப்புக்கு விரைந்து வந்து கல்லை தூக்கி விளையாடத் தொடங்கியது.